என் தங்க பிள்ளையே, உன் அப்பன் கருப்பண்ணசாமி மனதிற்கு நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஒரு செய்தியை இப்போது கொண்டு வந்திருக்கிறேன். என் குழந்தையே, இன்று நீ அனுபவிக்கின்ற கஷ்டங்களுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய ஒருவர் அங்கே உன்னை நினைத்து கண்ணீர் வடித்து கொண்டிருக்கின்றார். உன்னுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் இவர்தான் காரணம் என்று சொல்லி எதற்காக கண்ணீர் வடிக்க வேண்டும் என்று தானே என் பிள்ளை நீ யோசிக்கின்றாய் அல்லவா? என் அன்பு பிள்ளையே, நிச்சயமாக உன்னுடைய சோதனை என்னவென்று உன் அப்பன் எனக்கு தெரியும் அல்லவா? என் குழந்தை, நீ நினைப்பது போல உன்னுடைய வாழ்க்கை அல்ல. ஒவ்வொரு நேரமும் இந்த மனிதர் எண்ணங்களோடு செயல்களும் பச்சொந்தியை போல இடத்திற்கு தகுந்தால் போல மாறிக்கொண்டே இருக்கின்றது. அவர்கள் செய்கின்ற செயல்கள் என்னென்ன பாதிப்புகள் வரும் என்பதையெல்லாம் அவர்களுக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாது. தனக்கு வேண்டியதை தாம் செய்ய வேண்டிய இடத்தில் எதனை குறிக்கோளாக வைத்திருக்கிறார்கள். இப்பேற்பட்ட மனிதர்களால் நீ பட்ட கஷ்டங்கள் என்னவென்று உன் அப்பன் எனக்கு நன்றாக தெரியும் அல்லவா? இவர்களால் நீ கண்ணீர் சிந்திய காலங்கள் எல்லாம் நிறைய உண்டு. இவர்களை நம்பி வந்த காலமும் உண்டு. இவர்களால் நல்லது நடக்கும் என்று நினைத்து என் பிள்ளை நீ வேதனைப்பட்டதுண்டு. இந்த வாழ்க்கையில் கோட்டை விட்ட விஷயங்கள் எல்லாம், உன்னை துன்பங்களை எல்லாம் பார்த்துவிட்ட உனக்கு இந்த வாழ்க்கையில் சில காலமாக இருந்து கொண்டிருந்த விஷயங்களை எல்லாம் பார்த்து மிகுந்த மன வேதனையாக இருக்கின்றாய் அல்லவா? உன்னை அள வைத்தவர்களுக்கு இன்று அழுகின்ற சூழ்நிலை வந்திருக்கிறது. அப்படி என்றால் ஏதோ ஒன்று நடக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என் அன்பு குழந்தையே, இந்த கருப்பனின் வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற, உன்னை சுற்றி இருக்கின்ற பிரச்சனைகளை பற்றியது. அது மட்டுமல்ல, இனி உனக்கு நடக்க இருக்கின்ற விஷயங்களை பற்றியும் உன் அப்பன் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்துவிடக் கூடாது. இந்த கருப்பண்ணசாமி எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் உன்னை விட்டு விலகிவிட மாட்டேன். உனக்கு நான் நடத்தக்கூடிய நன்மைகள் எல்லாம் இன்னும் எத்தனையோ இருக்கின்றது. அதையெல்லாம் நிச்சயமாக நான் உனக்கு நடத்தி காட்டிவிடத்தான் போகின்றேன். உன்னை சோதனைக்கு ஆளாக்கியவர்கள், உன்னை வேதனைப்படுத்தியவர்கள் என்று எத்தனையோ பேர் உன்னை சுற்றி இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் என்ன கொடுக்க வேண்டும் என்பதை இந்த கருப்பண்ணசாமி முடிவு செய்து விட்டேன். அவ்வளவு எளிதில் அவர்களை எல்லாம் நான் இனி விட்டு விலக போவது இல்லை. அவர்கள் என்னதான் அழுதாலும் உருண்டாலும் புரண்டாலும் இந்த கருப்பண்ணசாமி அவர்களுக்கு சரியான பாடத்தை கற்றுக் கொடுக்கத்தான் போகின்றேன். இதுவரை உன்னுடைய வாழ்க்கை நீ உண்டு, உன்னுடைய வேலை உண்டு என்றுதான் இருந்து கொண்டிருக்கிறாய். காலையில் எழும்புவாய், நல்லபடியாக சாப்பிடுவாய். சில நேரங்களில் அதுவும் சரியா அவசர கதியில் மறந்துவிட்டு சென்று விடுகின்றாய். உன் வாழ்க்கையில் வேலைகளை எல்லாம் பார்த்துவிட்டு வேலைக்கு செல்வாய். மாலை வீட்டுக்கு திரும்பி வருவாய். உன்னுடைய வேலைகளை பார்ப்பாய். அதன் பிறகு ஒரு பறவை போல சின்ன தூக்கத்திலும் இருப்பாய். நீ இப்படியே இருந்து கொண்டிருந்த இந்த நேரத்தில் தான் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான பல நல்ல விஷயங்களையும் எல்லாம் உனக்கு நடங்க தொடங்கியது. அந்த நல்ல விஷயங்களை எல்லாம் பொறுக்க முடியாமல் தான் ஒரு துரோகம் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் எப்படி வாழ்க்கையில் நல்லது நடக்கிறது என்று சொல்லி ஒரு துரோகி உன்னுடைய வாழ்க்கையில் தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் செய்து உன்னை குழப்பிவிட்டார். இவர்களுடைய இந்த செயலில் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற பல நல்ல நல்ல திருப்பங்கள் எல்லாம் நிச்சயமாக நடக்காமல் போனதற்கு காரணம் இவர்கள் செய்ததை கண்டு நீ மனதளவில் காயம் கண்டதுதான். நமக்கு இத்தனை நெருக்கமானவர்தான் நம் வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய துரோகத்தை செய்து விட்டார்களோ என்று சொல்லி நீ வேதனைப்படுவது விளைவுதான். நீ எடுத்து வைத்த முதலடியும் உன்னால் முழுமையாக எடுத்து வைக்க முடியாமல் போய்விட்டது. இனியாவது உன் வாழ்க்கையில் உன்னை பற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது எல்லாம் நீ அறிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, உன் வாழ்க்கையானது உன்னை ஏதாவது ஒரு கட்டத்தில் நல்ல நிலையை நோக்கி அழைத்து சென்று கொண்டிருந்ததல்லவா? எப்படியாவது இந்த வாழ்க்கையை நாம் நல்லபடியாக மீண்டு கொண்டு வர வேண்டும் என்கின்ற தைரியம் உனக்குள் கொடுத்ததல்லவா? இந்த கருப்பண்ணசாமி என்னுடைய வார்த்தைகள், என்னுடைய வாக்கை கேட்ட பிறகு என் பிள்ளை நீ வெளுத்து கொட்டுகிறாய் அல்லவா?
இப்படியே இருந்து விடுவோம், ஆனால் இந்த வாழ்க்கை முழுவதுமே அழிந்து விடுவார்கள் என்று நீயாகவே தெய்வத்தை நாடி வந்தாய் அல்லவா? தெய்வத்தையே கதி என்று நீ சரணடைந்தாய் அல்லவா? உன் வாழ்க்கையிலே உன் குலதெய்வத்தின் பாதத்தில் இப்போது வரை சரணடைந்து கிடக்கின்றாய் அல்லவா? என் தங்க பிள்ளையே, அதற்கு பலன்தான் இப்போது உனக்கு கிடைத்திருக்கின்றது. உன்னுடைய குலதெய்வத்தை என்றும் நீ சரணடைந்தாயோ, உன் குடும்பத்தில் உன் குலதெய்வம் வந்து விட்டு பார்த்து விட்டது என்பதுதான் உண்மை. எப்போதும் அவர்கள் உனக்கு மிகப்பெரிய துரோகத்தை தவறுகளையும் செய்தார்களோ, அதன் பிறகு அவர்களுக்கு மன்னிப்பு என்பது ஒரு நாளும் கிடையாது. என் பிள்ளை, நீ புரிந்து கொள்ள வேண்டும். நினைப்பதை விட அவர்கள் திருந்துவதற்கான வாய்ப்புகளையும் அவர்களுக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த வாய்ப்புகளை எல்லாம் என் பிள்ளை அவர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லை. மீண்டும் மீண்டும் தவறுகள் செய்து செய்து அவர்களுடைய பெயரை அவர்களே எடுத்துக்கொண்டார்கள். கெடுத்து கொண்டது மட்டுமல்லாமல் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கின்றதல்லவா? இந்த பொறுமையை அவர்கள் மிகப்பெரிய தண்டனை கிடைத்து விட்டது. இந்த வாழ்க்கையில் மீண்டும் எழும்ப முடியாத அளவிற்கு மிகப்பெரிய பிரச்சனை அவர்களை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். எந்த ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்காததாக வருத்தப்பட்டு பொறாமைப்பட்டு அதை தடுப்பதற்கு ஓடி வந்தார்களோ, அந்த விஷயத்தை அவர்களையும் அத்தனையும் அவர் வாழ்க்கையில் நடக்காது. அடுத்தவர்களுக்கு நீ என்ன தீங்கு நினைக்கின்றாயோ, அந்த தீங்கு தான் உன்னை வந்து சேரும் என்று உன் குலதெய்வம் அவர்களுக்கு தண்டனை கொடுத்து விட்டது. உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற அத்தனை பேரின் வாழ்க்கையை பார்த்து பார்த்து பொறாமைப்பட்டார்கள் அல்லவா? சந்தோஷமாக இருக்கிறார்களே எல்லாம் பார்த்து, எப்படி இவர்கள் மட்டும் தெய்வம் இது போன்ற சந்தோஷத்தை கொடுக்கிறது, இந்த சந்தோஷம் அழிய வேண்டும் என்று நினைத்தார்கள் அல்லவா? அவர்கள் நினைத்த நொடியே அவர்களுடைய குடும்பத்தில் மன நிம்மதி கெட்டுவிட்டது. இப்போது அவர்களின் குடும்பத்தில் சந்தோஷம் என்பது அழிந்து அங்கே பிரச்சனைகள் எல்லாம் உருவெடுத்து போர்க்களமாக மாறிக்கொண்டிருக்கிறது. என் தங்கமே, இனி இவர்கள் என்ன நினைத்தாலும் சரி, எதை செய்தாலும் சரி, இவர் வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக நடக்கும். ஓரிடத்தில் நாம் எதை கொடுக்கிறோமோ அதை தானே நமக்கு திருப்பி வரும். இவர்களுடைய இல்லத்தில் முக்கியமான ஒருவருக்கு உடல்நிலை ஆனது மிகவும் மோசமாகி கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அதற்கு காரணம் அவருடைய மோசமான எண்ணங்கள், தீய எண்ணங்கள் எல்லாம் நினைத்து நினைத்து தனக்குள்ளே எதிர்மறையான ஆற்றலையும் எல்லாம் அதிகமாக உள்வாங்கி இப்போது மனநோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது இப்படியே தொடருமா? நிச்சயமாக இவர்கள் வாழ்க்கையிலிருந்து ஒரு நாளும் மீண்டு வர முடியாது. அப்படிப்பட்ட ஒருவரை எண்ணிதான் அந்த குடும்பத்தில் இருப்பவர்கள் அனைவருமே இப்போது கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கிறார்கள். என் அன்பு குழந்தையே, ஒருவரின் எண்ணங்கள் போலதான் அவர்களுக்கு வாழ்க்கை அமையும் என்பது உனக்கு நன்றாக தெரியும் அல்லவா? இப்போது அவர்கள் குடும்பத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இவர்களுக்காக நாம் வருந்தவும் வேண்டாம், பயந்து நிற்கவும் வேண்டாம். இந்த கருப்பண்ணசாமி உன்னோடு இருக்கிறேன் என்பதை மட்டும் நீ நினைவில் வைத்து கொண்டால் போதும். என் பிள்ளைக்கு எப்போதும் இந்த கருப்பண்ணசாமி துணையாக இருப்பேன். வாழ்க்கையில் உனக்கு தெரியாமல் உன் பின்னால் சில விஷயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்று உன் அப்பன் கேட்காமல் சென்று விட்டால் அதன் பிறகு அதில் சிக்கிக்கொண்டு, ஐயோ அம்மா அப்பா, இதுவெல்லாம் எனக்கு முன்பு தெரியாமல் இருந்து விட்டதே, இதையெல்லாம் எனக்கு சொல்லாமல் விட்டு விட்டாயே என்று ஒரு நாளும் நீ கதறி எழக்கூடாது என்று என் குழந்தை இன்று இந்த விஷயத்தை தெரிவித்து விட்டால் நாளை உனக்கு வரவிருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனையில் இருந்து நிச்சயமாக தப்பித்துக் கொள்வாய். என் தங்கமே, உன்னோடு இருக்கின்ற ஒருவர் இப்போது உன் அருகில் இல்லை. என்னாலும் உன்னுடைய கவலைகளில் எல்லாம் பங்கெடுத்து கொண்ட இவர் இப்போது உன் அருகில் இல்லை. எல்லாவற்றிற்கும் காரணம் என்னவென்று தெரியாமல் என் குழந்தை நீ பரிதவித்து நின்று கொண்டிருக்கின்றாய் அல்லவா? நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்று தெரியாமல் இப்போது வரை நீ இருந்து கொண்டிருக்கிறாய். இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்தது என்னவென்று புரியாமல் தவித்து நின்று கொண்டிருக்கிறாய். என் அன்பு குழந்தையே, இப்போது இந்த கருப்பண்ணசாமி நினைத்து உன்னுடைய மனதில் இருக்கின்ற கவலைகளுக்கெல்லாம் ஆறுதலாக அவர்கள் வாழ்க்கையே வந்திருக்கின்றாய். ஆனால் இப்போது அவர்கள் உன் அருகில் இல்லை. காரணத்தை அறிந்து முடியாமல் நீ தவிக்கின்றாய் அல்லவா?
என் அன்பு குழந்தையே, உன் மனதில் இருக்கின்றது என்பதை இப்போது உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றாலும் உன் மனதில் இருக்கின்ற அந்த கவலையினால் உனக்கு வேறு எந்த ஒரு விஷயங்களும் உன்னுடைய கவனத்தை நீ திருப்ப முடியாமல் நெருங்கி போய் நின்று கொண்டிருக்கின்றாய். எத்தனைதான் உறவுகள் இருந்தாலும் சில உறவுகள் மீது வெளிப்படுகின்ற அன்பு வெளிப்படையாக சொல்வது முடியாது. உறவு என்பது மனதிற்குள் நிச்சயமாக பிடித்தவராக இருக்கும் போது அவர்கள் சொந்த பந்தங்கள் தான் இருக்க வேண்டும் என்று அவசியம் கிடையாது. அக்கம் பக்கத்தில் இருப்பவராக கூட இருக்கலாம். ஏதோ ஒரு உறவு உன்னுடைய அத்தனை கவலைக்கும் உனக்கு மருந்தாய் இருக்கிறது என்றால் இந்த வாழ்க்கையில் நிரந்தரமாக வேண்டும் என்று நினைப்பது நியாயம்தான். என் தங்கமே, இந்த வாழ்க்கையில் உனக்கு ஒவ்வொரு முறையும் சோதனைகள் வரும்போது, ஒவ்வொரு முறையும் கவலைகளும் பிரச்சனைகளும் விழும்போது அவர்கள் கொடுத்த ஆறுதல் தான் இன்னும் இந்த வாழ்க்கையை நீ நன்றாக வாழ வேண்டும் என்று தூண்டிக் கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய மனதிற்குள் நீ கொண்டிருக்கின்ற சில எண்ணங்களை அவரிடத்தில் மட்டும்தான் பகிர்ந்து வந்திருக்கின்றாய். நீ எப்போதும் உனக்கான பிரச்சனைகள் சொல்லி கொண்டிருந்தாயோ அப்போதெல்லாம் அதற்கான நல்ல தீர்வினையும் அவர்கள் கொடுத்து கொண்டிருந்தார்கள் என்பதை மறந்து விடாதே. இப்போது யார் கண்டறிப்பதோ அல்லது விதியின் காரணமோ உன் அருகில் அவர்கள் இல்லாமல் இருக்கிறார்கள். என் குழந்தையே, அவர்கள் உன்னை விட்டு செல்லும் போது உன்னிடத்தில் எந்தவித காரணத்தையும் சொல்லவில்லை. காரணத்தை சொல்லிவிட்டு சென்றிருந்தால் என் குழந்தையின் மனதிற்குள் ஒரு ஆறுதலை இருந்திருக்கும். ஆனால் காரணங்களை இப்போது அறிய முடியாமல் அவர்கள் சென்றிருந்தார்கள். சூழ்நிலைகள் புரியாமல் அவர்கள் சென்றிருந்தார்கள். மன வருத்தத்தோடு சென்று கொண்டிருந்தார்கள். என் குழந்தையே, இப்போது உன் மனதில் என்ன ஓட்டங்கள் இருக்கின்றது தெரியுமா? நம்மை போலவே அவர்களும் வருத்தத்தில் இருக்கிறார்களோ, நாம் நினைவோடு தான் அவர்கள் வாழ்ந்து வருகிறார்களோ என்றெல்லாம் நீ நினைக்கின்றாய் அல்லவா? இதை என்னாலும் உன்னுடைய மனதை போட்டு நீ குழப்பிக் கொண்டிருக்கின்றாய் அல்லவா? என் தங்கமே, ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள். நாம் எப்போதும் சொல்வது சிலரது வாழ்க்கைக்கு மிகவும் அருமையாக பொருந்தும். ஏனென்றால் எல்லோரது வாழ்க்கையிலும் இது போன்று ஒரு சந்தர்ப்பங்கள் வரதான் செய்கிறது. ஒரு சிலருக்கு கவலையும் ஒரு சிலருக்கு சந்தோஷமும் மாறி மாறி வரத்தான் செய்கிறது. ஆனால் எல்லோருடைய வாழ்க்கையிலும் இது போன்ற தருணங்கள் வருவது எல்லாம் இயல்பாக நடப்பதுதான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் நமக்கு வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் வரும் என்பதை உன்னால் கவனிக்க முடியாது. ஆனால் நாளை நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் எல்லாம் வரத்தான் செய்யும் என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்க பிள்ளையே, நீ எப்போதும் போல உனக்கு இந்த வாழ்க்கை சந்தோஷத்தை எல்லாம் கொடுக்க போகின்றது. என்னுடைய சில பிள்ளைகளுக்கும் சில உறவுகளுக்கும் முதலில் ஆறுதலாகவும் அரவணைப்போடும் இருந்துவிட்டு காரணங்கள் எதுவும் சொல்லாமல் சில துரோகங்களை செய்துவிட்டு நடுகாட்டில் தத்தளிக்க விட்டு போல விட்டு சென்று விட்டவர்கள். அப்படிப்பட்ட இந்த குழந்தைக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் மிக பெரிய போராட்டங்களமாக மாறத்தான் செய்யும். அந்த போராட்ட களத்தில் என்னென்ன சூழ்நிலைகள் வருகின்றதோ அதையெல்லாம் கடந்து வருவதற்கு இந்த அப்பன் துணையாக இருந்து அத்தனை சக்திகளையும் அத்தனை உதவிகளையும் பெற்றுக் கொடுக்கத்தான் போகின்றேன். என் அன்பு குழந்தை, உன் மீது ஆரம்பத்தில் அதிகமான அன்பும் அக்கறையும் கொடுத்த அந்த உறவு நிச்சயமாக இன்று உனக்கு இந்த வாழ்க்கையில் விலகி சென்ற சூழ்நிலைக்கு வந்திருக்கிறது. அப்படி என்றால் அதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும் என்றுதான் உன் அப்பா உன்னிடத்தில் சொல்கிறேன். கவனமாக கேள். இன்று இருக்கின்றவர்கள் எல்லாம் ஒன்றை விட மற்றொன்று எனக்கு பிடித்தது போல இருக்கிறது என்றால் புதிய விஷயங்களை மட்டும் தேடி சென்று விட்டார்கள். யாருமே தன் கையில் இருப்பது எத்தனை புனிதமானது, எத்தனை அற்புதமானது என்பதையும் உண்மையானது என்பதையும் எத்தனை மதிப்பு மிக்கது என்பதையும் அவர்கள் உணரவில்லை. இவர்களால் இந்த வாழ்க்கையில் இத்தனை நாட்களும் நாம் பலன்களை பெற்றோம். மாறாக புதிதாக வாழ்க்கையில் ஒன்று கிடைத்தவுடன் அதை தேடி சென்று கொண்டிருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த வாழ்க்கையில் அவர்களுக்கென்று கிடைத்த நல்ல பொக்கிஷத்தையும் விட்டு விட்டு சென்று விட்டார்கள். அப்படி சென்றவர்களை எல்லாம் நாம் இன்னும் நினைத்து கொண்டு வேதனைப்படுகிறாய். ஏனென்றால் அவர்களுடைய எண்ணம்தான் உண்மையான குணத்தையும் சுயரூபத்தையும் இப்போது நீ தெரிந்து கொண்டாய் அல்லவா? என்று நீ
சந்தோஷப்பட வேண்டும். என்னை தவிர விட்டு விட்டு சென்றவர்களை நினைத்து நான் வருந்தாதே. என் தங்கமே, உன் வாழ்க்கையில் சில நல்ல விஷயங்கள் எல்லாம் ஆரம்பத்தில் உனக்கு கசப்பாகத்தான் இருக்கும். ஆனால் நாட்கள் செல்ல செல்லத்தான் அதன் உண்மை புரியும். நீ எந்த அளவிற்கு ஏமாற்றப்பட்டிருக்கிறாய் என்பதை எல்லாம் அப்போதுதான் புரியும். எல்லோருக்கும் இந்த வாழ்க்கையானது ஆரம்பத்தில் அழகாகத்தான் தோன்றுகிறது. இன்று நீ எவ்வளவு சோதனைகளை அனுபவிக்கின்றாயோ, நாளை அதற்கெல்லாம் இப்போது அவர்கள் கண்ணீர் சிந்ததான் போகின்றார்கள். இனிமேல் இந்த வாழ்க்கையை மற்றவர்கள் உன்னை பற்றி என்ன நினைப்பார்கள், என்ன பேசுவார்கள் என்பதை எல்லாம் விட்டு விட்டு உனக்கான புதிய வாழ்க்கையை நீ நம்பிக்கையோடு வாழ வேண்டும். என் பிள்ளை, இவர்களை எல்லாம் நீ ஆரம்பத்தில் புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் இப்பொழுது புரிந்து கொண்டாய். அன்பினை உன்னிடத்தில் கொடுப்பது போல கொடுத்து அதை உன்னை ஏமாற்றி நடு ரோட்டில் நிற்க வைக்க வேண்டும் என்ற எண்ணம்தான் அவர்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை நீ புரிந்து கொண்டாய் அல்லவா? காலம் கடந்த பின்புதான் வாழ்க்கையும் வார்த்தைகளும் உன்னுடைய மனநிலை முழுமையாக மாறுகின்றதோ அவர்கள்தான் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பொக்கிஷம் என்பதையும் நீ மறந்து விடாதே. உன்னுடைய வாழ்க்கையானது இப்போது சோதனைகள் நிறைந்ததாக இருந்தாலும் இன்னும் கொஞ்ச காலம்தான் நிச்சயமாக மற்றவர்கள் முன்னிலையில் பெயர் சொல்லும்படி நீ வாழ்ந்து காட்டத்தான் போகின்றாய். அதன் பிறகு இப்படி ஒரு துணை நாம் கண்ணீர் சிந்து விட்டோம் என்று தவற விட்டோம் என்று நீ சொல்லி நிச்சயமாக வாழ்நாள் முழுவதும் அவர்கள் கண்ணீர் சிந்த போகிறார்கள் என்பதை நீ மறந்து விடாதே. என் அன்பு குழந்தையே, எப்போதும் உனக்கு இந்த கருப்பன் துணையாக இருந்து கொண்டிருப்பேன். உன்னை நம்ப வைத்து துரோகத்தை செய்தவர்களுக்கு தீராத நோய் வந்துவிட்டது என்று நீ மீள முடியாத தண்டனை என்று நீ இறக்கப்பட்டு நீ எப்போதும் நீ அவர்களுக்கு மன்னிப்பினை கொடுத்து விடாதே. அவர்கள் செய்த பாவத்தின் பலனை அவர்கள் தான் அனுபவிப்பார்கள். நிச்சயமாக இந்த கருப்பண்ண சாமி அதை நான் முடித்து கொடுக்க போகின்றேன். என் அன்பு பிள்ளையே, எப்போதும் இந்த கருப்பண்ண சாமி உனக்கு பாதுகாப்பதாக உன் வீட்டு வாசலில் நின்று கொண்டிருக்கின்றேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே. என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழு மனதோடு உண்டு.